வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். தொடப்பம் தான் வந்து பாத்ரூம் கழுவுற தொடப்பம். அந்த ஏற்கனவே நம்ம வந்து ஈருக்கு தொடப்பம் வச்சுக்கிறோம்ல, அது வந்து தண்ணியில் வந்து ஊறி ஊறி பிஞ்சு போயிடுது. தொடப்பம் ரொம்ப வீணாகி போகுது. அதனால் அந்த பிளாஸ்டிக் தொடப்பம் வந்து அது மேலே கூட ஒரு ஆணி அடித்து மாட்டி வச்சுக்கலாம். அதனால் ரொம்ப பார்த்து பார்த்து இந்த தொடப்பம் வந்து டாய்லெட் கழுவுறதுக்கும் சரி, நம்ம குளிக்கிற பாத்ரூம் கழுவுறதுக்கும் சேர்த்தா மாதிரி வந்து இந்த தொடப்பத்தை நான் வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு. 2 தொடப்பம், ஒன்று பிங்க்கு, ஒன்று ஆஷ் கலர். 2மே வந்தது. சூப்பராக இருந்துச்சு. நம்ம நல்லாவும் உழைக்கும். நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஆனால் நல்லா உழைக்கும். நம்மளுக்கு தொடப்பம் அடிக்கடி வந்து ஈருக்கு தொடப்பம் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. சூப்பராக இருக்கும். காலைல ஏஞ்சி வாசல்லாம் பெருக்கிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. பாத்ரூம் எல்லாமே கழுவியாச்சு. பாத்ரூம் கழிச்சு துணியெல்லாம் துவைச்சி போட்டு சாணியெல்லாம் வாரி கொட்டியாச்சு. சாணியெல்லாம் வாரி கொட்டிட்டு அதோடு ஃபுல்லாகவே பெருக்கியாச்சு. பெருக்கிட்டு அதோடு வந்து தம்பிக்கு சாப்பாடு தான் செய்ய ஆரம்பித்தேன். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்காக வந்த ஆர்ட்ரு. இந்த இது அதோடு வந்து சுண்டல் தான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். சண்டே நைட்டே ஊற வச்சுருந்தேன். காலைல உப்பு போட்டு அவிச்சாச்சு. சுண்டல் அவிச்சிட்டு இன்றைக்கி அரிபரியான சமையலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க செங்கல்பட்டில். அதை பார்க்குறதுக்காக டக்குன்னு எங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு போனேன். எங்கள் வீட்டுக்காரரும் வந்து பந்தல் அடிக்கிறதுக்காக போயிட்டு வந்துட்டார். சவாரிக்கும் போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்து இப்போ தம்பியை வந்து கிளப்பி விட்டுட்டு தான் போனோம். எங்கே போனாலும் இசை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நாங்கள் போகணும். அவங்க வராங்காட்டியுமே நம்ம ஈவினிங் வந்து நாங்கள் வந்துடணும். அதுமாரி தான் எங்களுடைய ரொட்டீன் இருக்குது. காரக்குழம்பு தான் சிம்பிளாக வைக்கணும்னு காப்பியும் தண்ணி ஹாட் வாட்டரும் குடிச்சாச்சு. காப்பியும் வச்சாச்சு. சாப்பாடும் விறகடுப்பில் வச்சுட்டேன். அதோடு வந்து தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் ஆட் பண்ணின்னு கடுகு, சீரகம், வெந்தயம், வெங்காயம் சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சியில் அரைச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கின்னு கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் ஒரு சூப்பரான இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். அதுதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சத்தும் கூட. புளி தேவைக்கேற்ப எடுத்துக்கின்னு நல்லா கழுவிட்டு, எப்போயுமே வந்து புளியை கழுவிட்டு ஊற வச்சா தான் ரொம்ப நல்லது. மண் தூசிலாம் இருக்கும். தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சூப்பராக இருந்துச்சு இந்த காரக்குழம்பு. இந்த தேவைக்கேற்ப புளி ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சுருந்த புளி ஆட் பண்ணி அதுக்குள்ளே பாலும் கொச்சிக்கினே இருந்தது. முதல் காப்பி குடிக்கிறோமோ இல்லை தம்பி டக்குன்னு ஸ்கூலுக்கு இசை ஆசனை வந்து டக்குன்னு ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை தான். அதோட குக்கரில் வந்து விசிலும் விட்டாச்சு. அப்படியே தாளிக்காதையே தான் அப்படியே சாப்பிட போகிறோம். அதோடைய தண்ணியை தான் நான் வந்து குழம்புல ஆட் பண்ண போகிறோம். நல்லா வடிக்கி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. புளி ஊற்றியாச்சு. அதோட சுண்டல் அவிச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டாகவும் இருந்தது காரக்குழம்பு. இதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட விறகடுப்பில் சாப்பாடும் வெந்தாச்சு. அதோட சுட சுட ஆவி பறக்க சோறு, காரக்குழம்பும், முட்டை அவிச்சு இசையாசனம் கொடுத்து அனுப்பியாச்சு. அவனுக்கும் சுண்டல், ஒரு முட்டை அவிச்சது சுண்டல் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி முடித்தோம். அதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். நல்லா கத்திரிக்காய் காரக்குழம்பு அதோட சுண்டல் ஸ்நாக்ஸுக்கு வச்சு கொடுத்து அனுப்பிச்சு. ஒரு வீடியோவை நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து லாங் வீடியோனா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிடும். ஷார்ட்டுனா 2 மணி நேரம் ஆகிடும். அப்படி தான் தினந்தோறும் நான் வந்து கஷ்டப்பட்டு நான் இந்த வேலையை இந்த யூடியூப்பை வந்து ரன் பண்ணிக்கிறேன். 2-3 வருஷமாக பண்ணுறேன். இதனால் உங்களுக்கு என்ன பலன் இருக்குது, நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க. எவ்வளோ இது வரலாம் சம்பளம் வந்துக்குதெல்லாம் கூட சொல்கிறாங்க. யூடியூப் நடத்துகிறவங்களுக்கு தான் இது எவ்வளோ பெரிய கஷ்டம், எப்போ காசு வரும்னு தெரியும். அது வரலும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்மளுடைய உழைப்பை வந்து நம்ம லேட்டாக கிடச்சாலும் நல்லா நம்ம உழைப்பை போட்டால் கடவுள் என்றைக்காச்சும் ஒரு இது கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் நான் ஓடின்னு இருக்கிறேன். டக்குன்னு காப்பி குடிச்சாச்சு. அதோட வீடெல்லாம் பெருக்கி பெருக்கி தொடச்சிட்டு குளிச்சுட்டு அதோடு வந்து மதியம் லஞ்சையும் சாப்பிட்டேன். மதியம் லஞ்சுன்னு சாப்பிட்டு வீடெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு அதோடு வந்து கிளம்பியாச்சு. நல்லா இப்போ நான் 12:15 இருக்கும். நான் செம வெயில். இந்த காற்று, அந்த வெயில் காற்று, கண்ணெல்லாம் எரிச்சல். நம்ம வந்து இதுமாரி உறவுகள்லாம் சந்திக்கிறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கும் வேலைகள்லாம் இருக்குது. அவங்க அக்கா தான் உடம்பு சரியில்லை. அதனால் வந்து செங்கல்பட்டுக்கு நாங்கள் பைக்லேயே தான் போகிறோம். வெயில் இருந்தாலும்
நம்ம வந்து போய் பார்க்கணுன்றதுனால டக்கு டக்குன்னு கிளம்பி போயாச்சு. என் சேனல் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் ரொம்ப பிடிச்சிக்குதுக்கா, நல்லா இருக்குதான் சொல்லுவாங்க. சில பேர் பேட் கமெண்ட்ஸு, சில பேர் நேரடியாகவும் சொல்கிறாங்க, இது என்ன தான் வருது இதை போட்டுன்னுக்கிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த வேலை இருந்தாலும் அந்த யூடியூப்பை நான் ரன் பண்ணணுன்னு சொல்கிற முயற்சியில் இருக்கிறேன். எதுவுமே டக்குன்னு கிடச்சிட்டு அதோடைய வேல்யூ தெரியாது. கொஞ்சம் லேட்டாக கிடச்சா தான் அதோடைய வேல்யூ தெரியுன்றதுனாலேயே நான் போகிறேன். அதோடு இப்போ ரிட்டர்ன் ஹாஸ்பிட்டல் போய் திரும்பி வருவோம். மீன் ஆற்றுல வந்து சூப்பராக மேய்ஞ்சின்னு இருந்துச்சு. அதையும் பார்த்தோம். சூப்பராக பெரிய பெரிய மீனுங்கள்லாம் இருந்துச்சு. அதோட ஆற்றுலேயே இறங்கி மூஞ்செல்லாம் கழுவிக்கின்னு கொஞ்ச நேரம் விளையாடின்ட்டு ஆற்றுலேயே கொஞ்ச நேரம் விளையாடின்ட்டு அப்புறமேட்டு நாங்கள் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் அந்த இயற்கையோடு நம்ம இது பண்ணி எப்போயாச்சும் தான் இதுமாரி வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. மூஞ்செல்லாம் கழுவிக்கின்னு நான் சும்மா அந்த வெயிலுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜில்லுன்னு அதோடு வந்தாச்சு. அதோடு வர வழியிலே மாடு கட்டிட்டு இருந்தோம். மாடு வந்து இறங்கி எங்கள் வீட்டுக்காரர் தான் பிடிச்சின்னு வந்தார். நான் கயிறெல்லாம் அவுத்துக்கின்னு இருந்தேன். அவர் வந்து தண்ணி தாகமாக இருந்துச்சு. காலையிலேருந்து மாட்டுக்கு தண்ணி காட்டாததுனால மாட்டுக்கு தண்ணியும் காட்டியாச்சு. அதோட பாப்பா எம்மா சின்ன வயசுலாம் நீ வந்து ஸ்நாக்ஸ் சொல்லி செய்து கொடுப்பியா, அந்த ஸ்நாக்ஸ் எனக்கு செய்து கொடுமான்னாங்க. அதனால் உப்பு வந்து கோதுமை மாவு உப்பு போட்டுக்கணும். கோதுமை மாவு போட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நல்லா வந்து கோதுமை மாவு மாதிரி பிசைஞ்சு அந்த சப்பாத்தி பிசைற மாரி பிசைஞ்சு எடுத்துக்கின்னு அப்படியே 2 கையில் நல்லா சோப் போட்டு கழுவிக்கணும். கையை நல்லா க்ளீன் பண்ணிடணும். வந்தோடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டோடனே நாங்கள் குளிச்சாச்சு. குளிச்சுட்டு தான் அந்த வேலையை பார்க்குறோம். நல்லா அந்த உருட்டிட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஸ்நாக்ஸ். நீங்கள் செய்து பாருங்கள். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட கொஞ்சம் லேட்டாக ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டி போட்டாச்சு. மூடி போட்டு இவ்வளோ டயர்டு மத்தியிலையும் வந்து இவ்வளோ டயர்டு மத்தியிலும் பாப்பா ஸ்நாக்ஸ் கேட்டுச்சுன்னு அன்ஷா பேமி என் பொண்ணு ஸ்நாக்ஸ் கேட்டுச்சுன்னு செய்தேன். நல்லா அது நல்லா அவிச்சு எடுத்துக்கின்னு தேவைக்கேற்ப சர்க்கரை ஆட் பண்ணிக்கின்னு அதோட ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை சின்ன குழந்தைலேருந்தே எங்கள் பொண்ணுக்கு செய்து கொடுப்பேன். அதனால் இன்றைக்கி கேட்டதுனால அதுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்தேன். சிம்பிளான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு கூட இதை குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. ஒரு டீ கூட நல்லா ஸ்ட்ராங்காக டீ வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதை செய்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். டீ கூட வச்சு சாப்பிட்டோம். பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்